எல்லோருக்கும் வணக்கம். இந்த வகுப்பில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கடவுள் சொல்லை வந்து எப்படியெல்லாம் உடைக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா எப்படியெல்லாம் உடைக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதனால் கடவுள் சொல் உடைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஹேக்கிங் துறையிலேயே கணினி ஊடுருவல் இந்த ஊடுருவல் துறையிலே வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் சொல். சரிங்களா? அதனால் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து உடைக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம். சரிங்களா? சரி. இந்த கணினி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு முக்கியமாக என்ன தேவை அப்படின்னா, முதல்ல அவங்க கற்றுக்க வேண்டியது ஆரோக்கியத்தை பற்றி. ஏன்னா என்னிடம் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் நான் முதலில் சொல்லக்கூடியது, அவங்க முதல் கோரிக்கையாக சொல்லலாம். அப்படி இல்லைனா அவங்கக்கிட்ட பணிவாக நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கற்றுட்டு அதுக்கப்புறம்னு இல்லை, அப்படியே கூட நீங்கள் கணினியை பற்றி கற்றுக்கலாம். ஏன்னா ஆரோக்கியம் இல்லை என்றால் எதுவுமே இல்லை. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி வந்து பார்த்திங்கன்னா, ஆப்பிள் நிறுவனத்தை அதனுடைய மென்பொருள், கணினி, திறன்பேசி, உலாப்பேசி இதெல்லாம் கண்டுபிடிச்சி உலக லெவலில் பிரபலம் ஆயிடுச்சு. பல கோடிக்கு சொந்தக்காரர். ஆனால் இன்றைக்கி அனுபவிக்கிறதுக்கு அவர் இல்லை. சரிங்களா? அதனால் நம்ம கணினியில் பெரும்பாலும் உட்காந்தே பயன்படுத்துறதுனால, நம்ம நின்றுட்டு பயன்படுத்துகிற முறையையோ இல்லை கொஞ்ச நேரம் நடைப்பயிற்சி எடுத்துக்கிறதோ, முக்கியமாக கண் பயிற்சி கொடுக்குறதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நான் வழவழா குழகுழான்னு போக விரும்பலை. இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்துன்றதுனால தான் நான் இங்கே பதிவிட்டேன். சரி வாங்க. ஒரு கணினியின் உள்ளே செல்ல பயன்படுத்தப்படும் பாதுகாப்பு கடவுள் சொல்லை கண்டுபிடிப்பது அல்லது தகர்ப்பது இந்த கடவுள் சொல் உடைப்பு முறையாகும். பாஸ்வேர்ட் கிராக்கிங் அப்படின்றது என்னென்னா, பாஸ்வேர்டை உடைக்கிறது. வல்லுநர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அது ஹேக்கர்ஸ். இவங்க அந்த முறையை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா, பலமற்ற கணினியின் உள்ளே நுழைய வழிவகை செய்வார்கள். சரி, கடவுள் சொல்ல உடைச்சி உள்ளே போகிறதுக்கான வழியை ஏற்பாடு செய்வாங்களாம். அப்புறம் பெரும்பாலான கடவுள் சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா, எளிமையாக அவங்க கண்டுபிடிச்சதுக்கு காரணம் என்னென்னா, எளிமையான வார்த்தைகளே பயன்படுத்தியிருப்பாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா, தன்னுடைய பிறப்பு தேதி, ரொம்ப பிடிச்சவங்களுடைய பெயர், இந்த மாதிரி எளிமையாக கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தியிருந்தாங்கன்னா எளிமையாக கண்டுபிடிச்சிருவாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, கடவுள் சொல் தாக்கத்தின் காரணங்கள், வகைகள்னு கூட சொல்லலாம். என்னென்ன வகையில் வந்து தாக்குதல் நடக்குது, கடவுள் சொல் தாக்குதலின் வகைகள் தான் போட்டிருக்கணும். கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் எலக்ட்ரானிக் அட்டாக், ஆக்டிவ் ஆன்லைன் அட்டாக் அப்படின்னு 2 முறைகள் பயன்படுத்தப்படுது. இந்த முதல் முறை வந்து பார்த்திங்கன்னா, கணினி சார்ந்த எந்த அறிவுமே தேவையில்லை. அப்படி தேவையில்லாத ஒரு நபர் வந்து கடவுள் சொல்லை தாக்குவதற்கான தகவல்களை சேகரிக்கிறார் என்றால் அது வந்து நான் எலக்ட்ரானிக் அட்டாக்கில் சேர்க்கப்படும். கணினி கூட நேரடியாக தொடர்பு கொண்டு அதன் மூலியமாக கடவுள் சொல்லை கண்டுபிடிப்பது என்றால் ஆக்டிவ் ஆன்லைன் அட்டாக் என்று கூறப்படும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் எலக்ட்ரானிக், அடுத்து ஆக்டிவ், அடுத்து பேசிவ். இது கணினியின் அறிவு இருக்கும், ஆனால் கணினியினுடைய நேரடி தொடர்பு இல்லாமல் கண்டுபிடிப்பது. சரிங்களா? அதை ஒரு கணினியில் உட்காராமையோ இல்லை ஒரு கணினியோட இன்னொரு கணினி தொடர்பு இல்லாமையோ, இணைப்பில் நெட்வொர்க்கில் இல்லாமையோ கண்டுபிடிப்பது. ஆஃப்லைன் அட்டாக் என்பது கடவுள் சொல் சேமித்திருக்கும் ஃபைல்களை, தரவுகளை இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்கள்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிடிஎஃப் ஃபைல். பிடிஎஃப்னால் எல்லாருக்கும் இப்போ தெரியும். அதற்கு நம்ம வந்து ஒரு கடவுச்சொல் போட்டு பூட்டி வச்சுருக்கோம் அப்படின்னா,
இப்போ என் கணினியில் இருந்தாலும் அந்த ஃபைலை திறக்கும்போது கடவுச்சொல் கேட்கும். உங்கள் கணினிக்கு அமுச்சிட்டாலும் நீங்கள் திறக்கும்போது கடவுச்சொல் கேட்கும். அப்போ அந்த கடவுச்சொல் எங்கே சேமிக்கப்பட்டிருக்கு? இதுக்கான பதில் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். என்னுடைய கணினியில் திறக்கும் போதும் அதுக்கு கடவுச்சொல் கேட்குது. அதை எடுத்துகிட்டு வந்து நான் மெயில்லையோ இல்லை வேறு ஏதோ வகையில் உங்களுக்கு அனுப்புகிறேன்னா, நீங்கள் திறந்தாலும் என்ன கேட்குது அப்படின்னா, அது வந்து பாஸ்வேர்டு கேட்குது. அப்போ அந்த கடவுச்சொல் பாஸ்வேர்டு எங்கே பதிவாயிருக்கும்? அது நீங்கள் கண்டுபிடிங்க. அந்த பதிவாகி இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிச்சிட்டா அதை எடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ கொடுத்துருந்த தகவல்லாம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சிச்சா, புரியலையா, இல்லை ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி.